ஃப்ரெண்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோவால் இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷனுக்கு. இப்போ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது 10th லெவல் எக்ஸாம் நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டேட் வைஸ் வந்து வேக்கன்சிஸ் இருக்கும். அதுக்கான லாங்குவேஜஸ் என்ன, அதில் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சிஸ் என்ன, இதில் தெளிவாக இருக்கும். சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும், இங்கிலீஷ்லாம் தேவையில்லை. அதை கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான லோக்கல் லாங்குவேஜஸ் என்ன, ப்ளஸ் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி என்ன, டோட்டல் வேக்கன்சி எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும். சென்னைக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மொத்தம் ஒரு 4987 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து கேஸ்ட் வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ கேட்டகிரி வைஸ் வேக்கன்சிஸ் இருக்கும். www.mha.government.in இந்த வெப்சைட்டில் ஆகஸ்ட் 17 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை வீடியோ கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் தான், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 21லேருந்து 69,000 சேலரி. ஸோ பேசிக் சேலரி 21,000. உங்கள் பேசிக் சேலரியோட ஒரு 20% ஸ்பெஷல் அலவன்ஸும் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது போக கூடுதலாக கவர்மெண்ட் அலவன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். அது என்னென்ன அலவன்ஸ்ன்றது வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் குடியிருந்தீங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் நீங்கள் குடியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஆதாரமாக டொமிஷியல் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. சரிங்களா? எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோட டொமிஷியல் சர்டிஃபிகேட் தேவை. ப்ளஸ் அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் இருந்தால் போதும். இதுதான் இதுக்கான எலிஜிபிலிட்டி. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோட டொமிஷியல் சர்டிஃபிகேட் கட்டாயம் இருக்கணும். ப்ளஸ் அதோட அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். அடிஷ்னலாக வேறு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் இல்லை. அதே மாதிரி டிசேரபிள் அப்படின்னா இது தேவையில்லை. இது ஒரு ஆப்ஷனல் குவாலிஃபிகேஷன் தான், அதாவது கூடுதல் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க், புலனாய்வு துறையில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அவ்வளோதான். மற்றபடி இது இருக்கணும்னு இல்லை, இது இருந்தால் போதும். எசென்ஷியல் தான் முக்கியம். ஏஜ் லிமிட் 18லேருந்து 27க்குள்ளே இருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 27க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், 30 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க, 32 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 18 to 27 யாருக்கு அப்படின்னா ஜென்ரல், பொது பிரிவினர், யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 18லேருந்து 27 அந்த ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும் 18லேருந்து 27க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அதை பற்றி காமிச்சிருப்பாங்க. சர்வீஸ் எலிஜிபிலிட்டி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். நீங்கள் சென்னையில் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் விருப்பப்பட்ட லொக்கேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். Tier 1, Tier 2, Tier 3. Tier 3ல் இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். இப்போ Tier 1 எக்ஸாம் 1 மணி நேரம், அதிகபட்சம் 100 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான பேட்டர்ன் காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி Tier 2ல் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், அதாவது ரிட்டன், ரெண்டுமே ரிட்டன் தான், இது டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? இன்டர்வியூ மட்டும் டைமிங் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து 50 மார்க்கு, மொத்தம் 200 மார்க்கு. அந்த 200 மார்க்கு நீங்கள் யார் வந்து அதிகமான மார்க் வந்து எடுக்கிறாங்களோ, யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கும் அவங்கள தான் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபைனல் செலெக்ஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும், அது தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான எக்ஸாம் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடங்கள்லாம் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எது நியரோ அங்கே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது ஒரு 5 எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த 5 எக்ஸாம் சென்டரும் உங்கள் ஏரியாவுக்கு நியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக அந்த டைமிங்க்கு போய்ட்டு அட்டன் பண்ண முடியும். ரொம்ப லாங்காக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஸ்ஸு கரெக்ட் டைமிங் கிடைக்கணும், அதெல்லாம் போய்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஸோ உங்களுக்கு நியராக இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் பார்த்துட்டோம். Tier 1, Tier 2, அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம்? அதாவது அந்த Tier 1 எக்ஸாம், Tier 2 எக்ஸாம் சொன்னீங்கள்ல ப்ரோ, அதில் குறைஞ்சது எவ்வளோ
மார்க் எடுத்தால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னா UR 30, OBC 28, SC ST 25, EWS 30. ஸோ மினிமம் இந்த மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள், 26th ஜூலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட், க்ளோசிங் டேட் 17 ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது, இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்கணும். 100லேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும், JPGயில் இருக்கணும். அடுத்து ஸ்கேன்டு சிக்னேச்சர் 80லேருந்து 150 KBக்குள்ளே இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்து ஒரு கவர்மெண்ட் ஐடி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் மூலிமா கொடுக்கப்பட்ட ஒரு வேலிடான கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே இருந்தீங்க அப்படின்னா எரர் காமிச்சிடும். நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் லிங்க் ஆயிரும். ஒரே ஸ்டெப்லேயே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. டக்குன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, டீட்டெயில்ஸு அது எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணி டக்குன்னு சப்மிட் கொடுத்து பிரிண்ட் எடுத்துடலாம். ஒரே பேஜில் ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிடும். அதனால் கனெக்ஷன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹவ் டு அப்ளை வீடியோ நான் கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. எல்லாருமே வந்து இந்த 550 பே பண்ணணும். ப்ராசஸிங் சார்ஜ் 550 எல்லாருமே பே பண்ணணும். UR EWS OBCயாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஒரு 100 ப்ளஸ் ப்ராசஸிங் சார்ஜ் ஒரு 550, 650 நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் யாருக்கு இல்லை, யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணக்கூடாது, அதாவது எக்ஸம்டட் அப்படின்னா இங்கே பாருங்கள், SC ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் இல்லை. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸிங் சார்ஜ் வந்து எல்லாருமே பே பண்ணணும். அதாவது SC ST ஃபீமேல்ஸு எல்லாருமே, ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 550 பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது யாருக்கு இல்லை அப்படின்னா SC ST ஃபீமேல்ஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லேருந்து எக்ஸாம்டட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த UR EWS OBC இந்த கேட்டகரி எல்லாமே ப்ராசஸிங் சார்ஜும் பே பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த மோட்லலாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். SBI கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணிக்கலாம். UPI இருந்தால் ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த PDF நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி இப்போவே நீங்கள் இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து ஒரு பேஜாக படித்து பாருங்கள், தரோவாக படித்து பாருங்கள். நான் என்ன தான் சொன்னாலும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 22 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக அதையே வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், உங்கள் கேட்டகிரியில் சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது எல்லாமே தரோவாக செக் பண்ணிவிட்டு மேற்கொண்டு என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாமே படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நானுன்னு இல்லை, பொதுவாக எந்த யூடியூபராக இருந்தாலும் ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து அவங்க தவறுதலாக கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வேணும்னே யாரும் சொல்ல மாட்டாங்க, பை மிஸ்டேக்காக அவங்களே தெரியாமல் வீடியோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்ளை வீடியோ கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.